நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஹேரை நல்லா ரீக்ரோத் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேட்சி சமையல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கையளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். அதே அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 செம்பருத்தியை காம்பு நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி செம்பருத்தி இலையோடைய காம்பையும் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இது ரெண்டுமே இந்த வெந்தயம் பாசிப்பருப்பு கூடவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான் சேர்க்க போகிறோம். கருஞ்சீரகம் நம்மளுடைய ஹேரை நல்லா கருன்னு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாத்தையும் கையிலே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நான் முன்னாடி நாள் ஈவினிங்கே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா பூந்தி கொட்டையெல்லாம் நசுக்கி உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஹேர் வாஷ்க்காக நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2வது வாட்டி தண்ணி சேர்த்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வாஷ் பண்ணும் போதே நம்மளுக்கு நுரைச்சி வருதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஹேர் பேக்காக ஊற வச்சுருந்ததை இந்த மாதிரி கையிலேயே கலந்து விட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நுரைச்சி வரும். நம்ம ஊற வச்சது எல்லாமே நல்லா ஊறியும் வந்திருக்கும். வெந்தயம்லாம் கையில் எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்திங்கன்னா நசுங்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஊற வச்ச தண்ணியுமே இது கூடவே சேர்த்துக்கோங்க. அதுலேயுமே நிறைய எசன்ஸ் ஊறி இருக்கும். அடுத்ததாக நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். இது டேண்ட்ரஃப்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 4-5 வெத்தலையை சேர்த்துருக்கேன். இது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், இதுவே கரெக்டாக அளவாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹேரை ரீக்ரோத் பண்ணக்கூடிய ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே அரைக்கும் போது கற்றாழை இருந்தால் கற்றாழை சேர்த்துக்கோங்க. நான் இல்லாததுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். கற்றாழை சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேரை இன்னமும் மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். இதை கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியும். நீங்கள் எந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணாலுமே வெறும் தலையில் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் அப்ளை பண்ண ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய ஹேரை இது ரொம்ப ட்ரை ஆக்கிடும். நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.